அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆஷாட நவராத்திரியின் போது வாராகி அம்மன் வழிபாட்டை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், எந்த நாளிலே துவங்க வேண்டும், எந்த நாளிலே முடிக்க வேண்டும் மற்றும் நைவேத்தியங்கள் என்ன, பலன்கள் என்ன என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இத்தனை நாளும் நீங்கள் பதிவு போடலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு காரணங்கள் இருக்குது, 1-2 இருந்தால் சொல்லலாம் நம்ம. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முடியட்டும், அப்படி தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகள் கொடுப்பேன். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த ஆஷாட நவராத்திரி போன்ற விரத நாள்கள், பண்டிகை நாள்கள் பற்றி கட்டாயம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்கம்மா. உண்மையும் அதுதான். நம்ம யூடியூப் சேனல் தான் இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை முதலாக அதில் நான் கொடுத்தேன். அதற்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் பற்றி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வாராகி அம்மன் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது தான், நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஆனால் திரும்ப அது நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குமே ஒவ்வொரு ஆண்டுமே அப்படின்ற மாதிரி. அதனால் இது தாமதமாக நான் இந்த பதிவை கொடுத்தா கூட இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பயனுறும் வகையில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரியா? சரி, இப்போது வாராகி அம்மனை வழிபடுவதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற பதிவு, எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற பதிவுகள் எல்லாமே நான் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் முதல் பதிவுலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்சிருந்தா கூட இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வாராகி அம்மன் சப்த கன்னியர்களில், சப்த மாதர்களில் ஒருவராக இருக்கிறாங்க. 5ஆவதாக இருப்பாங்க. சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருப்பாங்க. சப்த மாதர்களையும் 5ஆவதாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய தெய்வம் கிடையாது. இது காலங்காலமாக, குறிப்பாக சொல்லணுன்னா கிராமப்புறங்களில் இந்த அன்னையை, அந்த சப்த கன்னியர்களை, சப்த மாதர்களை வணங்கிக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆத்தங்கரை குளத்தங்கரை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்கள் வழிபாடு கிராமப்புறங்களில் இருக்கும். ஆனால் இன்னார் தான் வாராகி அப்படின்றது தெரியாமலேயே வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வாராகி தேவியை ஏன் ஆனி மாதத்தில், அதாவது ஆடி துவங்குவதற்கு முன்பாக நவராத்திரி 9 நாள்களாக ஆஷாட நவராத்திரி என்கின்ற பெயரில் கும்பிடுறோம் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த தெய்வத்தை ஆதி காலந்தொட்டே வழிபட்டு இருக்காங்கன்றதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். ஆதி காலத்தில் எல்லாம் எல்லாருமே எல்லாத்துக்குரிய ஒரே தொழில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயம்தான். அந்த விவசாயிகள் அனைவருமே தங்களுடைய விவசாயம் செழிப்பாக இருக்கணும், அதனால் நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படின்றதுக்காக இந்த சப்த கன்னியர்களில் வாராகி அம்மனை வணங்கியிருக்காங்க. அனைத்து தெய்வங்களை வணங்கினால் கூட அதில் ஒருவராக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வணங்கியிருக்காங்க. ஏன்னா விவசாயத்தை காக்கக்கூடிய தெய்வம், எதிரிகளிடமிருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா வாராகி. அப்போது இந்த ஆனி மாதம் கடைசியிலும் ஆடி மாதம் துவக்கத்திலேயும் இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அதாவது ஆடி மாதம் யாருக்குரிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உரிய மாதம். அதாவது அம்மனுக்குரிய மாதம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சும், அதை தாண்டி விவசாயிகளுக்கு உரிய மாதமாக இருக்குது. இந்த விவசாயிகள் ஆடி மாதத்தில் தான் விதைகளை விதைப்பாங்க. ஒரு வருட காலமாக வச்சிருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் விதைக்க வச்சு அதிலிருந்து எது சிறப்பாக முளைக்குது அப்படின்றத முதல்ல முளைக்க விட்டுக்கிட்டு அது முளைப்பாரி எடுத்துகிட்டு அம்மனுக்கெல்லாம் போகிறது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா? அந்த பழமொழி வந்ததே இந்த விவசாயிகள் ஆடி மாதத்தில் விதையை விதைக்கிறார்கள். அப்போது அந்த விதை நல்லா முளைக்கணும், நல்ல விவசாயம் தழைக்கணும், அதனால் பொருள் ஈட்டி வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வாராகி அம்மனுக்கு முன்பாகவே நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தொடங்கும்போது ஒரு வழிபாடு செய்கிறோம் இல்லையா? நாங்கள் செய்கிற தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிபாடு செய்கிறோம் இல்லையா? அதுபோல் தான் இந்த 9 நாள்களுமே ஆஷாட நவராத்திரியாக நம்ம வாராகி அம்மனை வழிபடுறோம். இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே விவசாயிகள் தான்.
யாருக்கும் தனித்தனி தொழிலாக இருக்கலை. அவங்கவுங்களே பொருள் அவங்கவுங்க சாப்பிட்றதுக்காகவே விவசாயம் செஞ்சுருக்காங்க. இன்னொருத்தர்கிட்ட இல்லாதது நம்ம விவசாயம் செஞ்சதை கொடுக்குறோம், அவங்க நம்மக்கிட்ட இல்லாததை அவங்க கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து விவசாயம் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்த்தகமாக மாறி இப்போ பல தொழில்களாக காலத்தின் சூழல் காரணமாக வேறு வேறு விதமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அந்த விவசாயத்தை செழிக்க செய்து நம்ம இன்றைக்கி இருக்கிறோன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் தானே அனைத்தையும் சாதிக்க முடியும். அந்த உணவை தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் இந்த வாராகி அம்மன். அது மட்டுமா பார்த்தீங்கன்னா குழந்தை பேரை தரக்கூடியவள். திருமணமாகாதவர்கள் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் அங்கே பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா ஆலயங்கள்லேயும் பிள்ளையாரை தான் முதல்ல கும்பிடுவாங்க. ஆனால் இந்த ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வணங்கின காரணத்தினால வாராகி அம்மன் அந்த வரலாற்றிலே வந்திருக்காங்க. இருந்தால் கூட ராஜராஜ சோழன் வணங்குவதற்கு முன்பாகவே அந்த கோயிலில் வாராகி அம்மன் பிரதானமாக இருந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை எல்லாருமே முதல்ல வணங்குவது போல வாராகி அம்மனை முதல்ல வணங்கியிருக்காங்க. உச்சிஷ்ட கணபதிக்கு நிகராக வாராகி அம்மனை சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா உச்சிஷ்ட கணபதி அவரை வணங்குறனால வாக்கு சித்தி உண்டாகும். அதே போல் வாராகி அம்மனை வணங்குவதாலும் வாக்கு சித்தி உண்டாகும். அது உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு எப்படி நம்ம அந்த வாக்கு சித்தி உண்டாகிறதுக்கு நம்ம மந்திரங்கள் சொல்லணும், பலன்கள் என்ன, எது செய்யக்கூடாதுன்றது சொல்கிறேன். இப்படி வாராகி அம்மன் கிட்ட நம்ம வேண்டுதல் என்ன வேணால் வைக்கலாம். ஆனால் இப்படி அதாவது நம்ம எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிரி வந்து இப்படி போயிடணும் அப்படி போயிடணும்னு சொன்னோன்னா கட்டாயம் வாராகி அம்மன் அதை செய்ய மாட்டாங்க, கோபத்துக்கு ஆளாவாங்க. நம்ம அப்படி வேண்டிக்கிட்டோன்னா அன்னை வாராகி வந்து கோபத்தின் உச்சத்தை தொடக்கூடியவளாகவும் இருக்கிறாள். அதே போல் பார்த்திங்கன்னா குளிர்ந்த நீராகவும் இருக்கிறாங்க. ஒரு அன்னை குணமும் இருக்குது, கோபத்தின் உச்சத்தை கொண்ட குணமும் அன்னை வாராகிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வணங்கலாமா கூடாது அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. இங்கே நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன், காளியையும் வைத்து வணங்கலாம், வாராகி அம்மனையும் வைத்து வணங்கலாம், அனைத்து தெய்வங்களையும் வைத்து வணங்கலாம் வணங்கிறதுக்கு நேரம் இருந்தால். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிரித்திங்கரா தேவியை வீட்டில் வச்சு வணங்கினா என்னமோ கோவத்தில் சண்டை வருமாமே, உக்கிர தெய்வமாச்சே, வாராகி அம்மனும் அப்படி தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உக்கிரம் கோபம் யாருக்கு அப்படின்னா அநீதி செய்பவர்களுக்கு, நமக்கு எதிரியாக இருப்பவர்களுக்கு. இப்போ நம்ம உள்ள தூய்மையோட குழந்தையை போல நம்ம வாராகி அம்மனை வணங்கினோமே, ஆனால் நம்ம உள்ள தூய்மையை பார்த்து வாராகி அம்மன் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அவங்களே பார்த்துப்பாங்க. சொல்லவே வேண்டாம், அம்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேம்மா அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த தாய் பார்த்துப்பா. அதுபோல தான் இந்த வாராகி அம்மன் மற்றும் பிரத்யங்கிராதேவி போன்ற காளியம்மன் போன்ற உக்கிர தெய்வங்கள் எல்லாம் யாருக்கு உக்கிரத்தை காட்டுவாங்கன்னா தவறு செய்பவர்களுக்கு, அநீதி செய்பவர்களுக்கு, அதர்மத்தை செய்பவர்களுக்கு, நாம் நல்லவர்களாக இருந்து நமக்கு எதிரியாக இருப்பவர்களுக்கு தான் இவங்கெல்லாம் உக்கிரமாக இருக்கக்கூடியவர்கள், கோபத்தை காட்டக்கூடியவர்கள். அதனால் நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம ஏன் பயப்படணும் வச்சு கும்பிடுறதுக்கு? நம்ம நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து தெய்வங்களையும் அனைத்து உக்கிர தெய்வங்களையும் வைத்து வழிபடலாம். இது ஒன்று நீங்கள் ஆணித்தரமாக உங்கள் மனசில் பதிச்சுக்கோங்க. என்ன திரும்ப 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 எத்தனை பதிவுகள் கொடுத்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால சில பாயிண்ட்ஸ் முக்கியமான செய்திகளை பார்க்கறது கிடையாது. அப்புறம் கேள்விகளாக தொடுக்குறீங்க, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கலன்னா கோபமும் உங்களுக்கு வருது இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், முழுசாக பதிவை பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம குழந்தையாக வெள்ளை மனம் கொண்டு எப்போவுமே எந்த கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை வைக்கணும், சரியா? அப்படி பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த உள்ள தூய்மையை பார்த்து அந்த தெய்வங்கள் எல்லாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தக்க நேரத்தில் நிறைவேற்றி வைப்பார்கள். அதுபோல தான் வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா படைத்தளபதியாக அன்னை ராஜராஜேஸ்வரிக்கு புவனேஸ்வரிக்கெல்லாம் படைத்தளபதியாக இருந்து இந்த நவராத்திரியின் போது வெற்றியை அசுரர்களை வதம் செய்து வெற்றியை கண்டிருக்கின்றார். முக்கியமான அதாவது அன்னை பராசக்தியின் முக்கிய ரூபங்களில் வாராகி அம்மனுக்கு இடம் உண்டு.
அது மட்டுமல்ல, அனைத்து லோகங்களுக்கும் அவர்தான் படைத்தளபதியாக இருக்கின்றார். படைத்தளபதியோட வேலை என்ன? இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும், இப்படி போனீங்கன்னா, அதாவது தளபதி என்ன பண்ணுவார்? போர் தளபதி. இந்த தளபதின்றதே என்னென்னா, இப்படி போங்க, இப்படி செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும், அப்படி செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும், இப்படி போனால் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலாக இருப்பாங்க. அப்போது என்ன ஆகும்னா, இந்த வாராகியம்மன் படைத்தளபதியாக இருந்து இப்படி போனால் சரி, இப்படி போனால் சரி, இப்படி இந்த நாளில் போனால் அந்த அசுரனை இப்படி வதை செய்யலாம் அப்படின்றதெல்லாம் அவர் வழிகாட்டின்படி அனைவருமே செயல்பட்ட காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னா அந்த அசுரர்களை அழித்து வதம் செய்து அன்னை வெற்றி கொண்டாள். அப்போது எவ்வளவு ஒரு புத்தி! உண்மையிலுமே வாராகியம்மனை நாம் வழிபட்டோமையால் நம்ம புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும். அதனால் நமக்கு என்ன தேவையோ இன்னது தான் வேண்டணும் அப்படின்றது கிடையாது. அன்னை வாராகிட்டு நமக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும், நியாயமாக இருந்தால் அதை கோரிக்கையாக வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சமீப காலமாக என்னுடைய வாராகி அம்மன் பதிவுகளை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய கோரிக்கைகள் அம்மனிடம் வைத்து நிறைய வேண்டுதல்கள் எல்லாம் வச்சு அந்த வேண்டுதல்கள் நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளவு சிறப்பானவள் வாராகி அம்மன். இதில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் உச்சிஷ்ட கணபதியை போலவே வாக்குத்தன்மையை கொடுக்கக்கூடியவள். தொடர்ந்து நம்ம வாராகி அம்மன் வழிபாடு செய்தோம்னா நமக்கு வாக்குத்தன்மை, அதான் நம்ம சொல்வதெல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு தன்மையை அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். சரி, அன்னை தான் நமக்கு வாக்குப்பளிதம் உண்டாக்கி தர்றாளே, இனி எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டியதுதான், நம்ம அவங்கள வந்து சாபம் கொடுத்து அழிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நம்ம தோற்று போயிடுவோம். அது செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்தோம்னா வாராகி அம்மனின் கோபத்திற்கு ஆளாவோம். ஏன்னா வாராகி அம்மனுடைய வாக்குப்பளிதம் இருக்கும். அதனால தான் வாக்குப்பளிதம் இருக்குன்றதுக்கு இந்த மந்திர சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழியை, வாராகி காரனோடு வாதாடாதே அப்படிம்பாங்க. ஏன்னா வாக்குப்பளிதம் உண்டாகும். அந்த வாக்குப்பளிதம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எதிரிகளை சாபம் கொடுத்தோன்னா அந்த சாபம் பெற்ற எதிரிகள் பலிக்கும் கட்டாயம். அந்த சாபம் கிடைக்க பெற்ற இந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேதனைப்படுவாங்க. அந்த வேதனைப்படுறாங்க இல்லையா, அந்த வேதனைப்படுகின்ற அந்த பாவம் இருக்கு இல்லையா, அது கட்டாயம் நம்மை தாக்கும். இது வந்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இது உண்மையும் கூட. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வாக்குப்பளிதம் தான் ஆகுதே, அந்த வாக்குப்பளிதத்தை நம்ம நல்லதுக்கு ஏற்படுத்திக்கலாம் இல்லையா. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அந்த வாக்குப்பளிதம் நமக்கு பலிக்கும் இல்லையா. அதற்காக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டால் வாராகி அம்மனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதே போல் இந்த ஆஷாட நவராத்திரியின் போது 9 நாள்களுமே நம்ம வாராகி அம்மனை வழிபட்டோமையானால் தொடர்ந்து எந்த எதிரி தொல்லையும் இருக்காது. நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அதில் மிக முக்கியமாக சொல்லணுன்னா நமக்கு செய்வினை பில்லி ஏவல் இந்த மாதிரி எல்லாம் நம்புகிறாங்க இல்லையா, செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த செய்வினை கோளாறு காரணமாக நமக்கு ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டிருந்தால் அது எல்லாம் போயிடும். பொதுவாகவே வாராகி அம்மனை வழிபடுபவர்கள்கிட்ட இந்த மந்திரவாதி செய்கிற இந்த ஏவல் வெள்ளி சூனியம் செய்வினை எல்லாம் அது நடக்காது. எத்தனை ஏவி விட்டாலும் அது நடக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஆஷாட நவராத்திரியின் போது வாராகி அம்மனை 9 நாள்கள் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வாராகி அம்மன் வழிபாட்டிற்குரிய சில நாள்கள் மிக முக்கியமாக சொல்லப்படுது. அதில் புதன்கிழமைகள், சனிக்கிழமைகள், பிரதமை திதி, அஷ்டமி திதி மற்றும் பஞ்சமி திதி சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி வந்து வளரும் பிறையில் இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படிம்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அஷ்டமி திதி இருந்தாலே போதும் வாராகி அம்மனை வழிபடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் தவறு கிடையாது, வழிபடலாம். இன்னொன்று பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நவமி திதியிலையும் நம்ம வாராகி அம்மனை வழிபடலாம். திருவோண நட்சத்திரம் இருக்கின்ற நாள்லையும் வாராகி அம்மனை வழிபடலாம். அப்போது வாராகி அம்மனை வழிபடுவதற்கு இத்தனை நாள்கள் நமக்கு சிறப்பாக இருக்குது. அதில் இந்த 9 நாள்களுமே சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொழுது சாப்பிட்டு மதிய பொழுது சாப்பிடுவாங்க, ஒரு பொழுது சாப்பிட்டு
தீவிரமாக வாராகி அம்மனிடம் வழிபாட்டை வைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பொழுது சாப்பிட்டு ஒரு பொழுதை விட்டுருவாங்க. சாப்பிடாம வாராகி அம்மன் வழிபாட்டிற்காக நான் ஒரு பொழுது விட்டுறேன் அப்படின்னு 2 பொழுது சாப்பிட்டு ஒரு பொழுதை விட்டுருவாங்க. இப்படி விரதத்தை மேற்கொள்கிறவர்கள் கூட இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை 9 நாளுமே வெறும் கனிகள் மட்டுமே சாப்பிட்டு, அதாவது சமைத்த உணவை எதுவும் சாப்பிடாம பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு நான் கடுமையான விரதத்தை இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கிறாங்க. இப்போவும் இந்த காலகட்டத்திலையும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறாங்க. அப்போது நம்ம விரதத்தை நமக்கு ஏற்றவாறு, நம்ம உடல்நிலைக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்துக்கிட்டு மேற்கொள்ளலாம். முடியாமல் சிலரெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன், விரதம் இருந்துக்கிட்டு இன்றைக்கி விரதம் இருக்கிறேன், நான் இன்றைக்கி விரதம் இருக்கிறேன், சாப்பிட முடியல, சாப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் அவங்கக்கிட்டே சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் பேசாமல் விரதம் இல்லாமல் அந்த வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த மாதிரியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு எது ஒத்து வருதோ அதை செய்யலாம், தவறு கிடையாது. தூய்மையோடு இருக்கணும் அப்படின்னு, வழிபாட்டில் தூய்மை இருக்கணும், அகத்தூய்மை புற தூய்மை 2மே இருக்கணும் வாராகி அம்மன் வழிபாட்டில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு இத்தனை நாள்கள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எப்படி விரதம் எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம வாராகி அம்மனுக்கு விரதம் மேற்கொண்டு நைவேத்தியமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. இது பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் வாராகி அம்மனை வணங்கினாலும் இந்த நைவேத்தியங்களை மனசில் வச்சுக்கோங்க. அத்தனையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களால் எது செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு அந்த நைவேத்திய அட்டவணையை நான் கொடுத்துட்றேன். தோல் எடுக்காத உளுத்தம் பருப்பில் வடை செய்யலாம், மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் படைக்கலாம், மொச்சை சுண்டல், சுக்கு மற்றும் ஏலக்காய், கிராம்பு, நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்த பானகம் செய்யலாம், மிளகு சீரகம் கலந்த தோசை செய்து அம்மனுக்கு படைக்கலாம், நவதானிய வடை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய் கலந்த பால் வைக்கலாம், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தேன், இதை எல்லாத்தையுமே படைக்கலாம். இதை தவிர பழங்களில் பார்த்திங்கன்னா அன்னை வாராகிக்கு நம்ம மாதுளம்பழம் வைப்பது சிறப்பாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம், எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பான கனியாக சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா பழமாக சொல்லப்பட்டது வாழைப்பழம் வைக்கலாம். எந்த பழங்கள் கிடைக்கிறதோ அந்த மாதுளம்பழம், வாழைப்பழம் கட்டாயமானது. மற்ற எந்த பழம் கூட நீங்கள் வைக்கலாம். நம்முடைய வசதிக்கு ஏற்ப இத்தனையும் செய்யணுன்றது அவசியம் இல்லை. இன்னொன்று நேரம் இருந்ததுன்னா செய்யலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்து நம்ம பழங்கள் வைத்து அன்னை வாராகிய மனமுருக பிரார்த்தனை செய்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய. சரி, அன்னை வாராகியை நாம் வீட்டிலே வழிபாடு எப்படி செய்யணும்? இந்த 9 நாள்களுமே நவராத்திரியின் போது நான் எப்படி வீட்டிலே வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதற்கான முறை நான் சொல்லிடுறேன். இப்போ வாராகி அம்மனுடைய படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க, சிலை இருந்தால் சிலை வைத்துக்கோங்க. இதெல்லாம் வைக்கிறதுல தவறே கிடையாது. நான் பாருங்கள் நிறைய சிலைகள் வைத்து படம் வைத்து வழிபாடு செய்கிறேன்ல, நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நீங்கள் செய்கிறீங்க பராமரிக்கிறீங்க. ரொம்ப சுலபமானது. அதற்கான பதிவு நான் சீக்கிரத்தில் தர்றேன். இப்படி படமோ சிலையோ இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை படமும் இல்லை சிலையும் இல்லை, சீக்கிரத்தில் வாங்க முடியல, நீங்கள் கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு அட்டையில் எடுத்து ஒட்டிக்கோங்க. அப்படியும் இல்லையா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஒரு கலசம் அமைத்து கொள்ளுங்கள். கலசத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலசம் அமைக்கும் முறையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, அல்லது அரிசி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிருச்சுன்னா அவங்க மனசு வேதனைப்படும். அதனால தான் சமீப காலமாக நான் திரும்ப உங்களுக்கு ஒரு கலசத்தில் பச்சரிசி போட்டு அதில் அம்பாளை கும்பிடுறோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா காதோலை கருகமணி உள்ளே போட்டுக்கலாம். அல்லது நமக்கு இப்போ அவசரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி வளையல்கள் சிகப்பு நிறத்துலையோ பச்சை நிறத்துலையோ, பச்சை நிறம் தான் வாராகி அம்மனுக்கு உகந்த நிறமாக சொல்கிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்துலையும் போட்டுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பச்சை, மஞ்சள், அப்புறம் சிகப்பு 3மே அம்பாளுக்குரியது. இந்த 3 நிறங்களில் எது கிடைச்சாலும் வளையலை உள்ளே போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த கலசத்துக்கு மாவிலை கிடச்சிதுன்னா அது வச்சுக்கோங்க, கிடைக்கலையா வெற்றிலை வைத்துக்கொள்ளலாம். அதுவும் கிடைக்கலையா ஒன்றும் கவலை இல்லை. அந்த
பானைக்கு வந்து காப்பு கட்டிக்கோங்க. காப்பு பார்த்திங்கன்னா சிகப்பும் மஞ்சளும் கலந்த கலாவா கயிறு அப்படிம்பாங்க. நம்ம வீஹா ஆன்லைனில் அகண்ட ஜோதி தீரி அப்படின்ற பேரில் நான் கொடுத்துருக்கேன். கலாவா அப்படின்றத பேர்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அந்த நூல் இருந்ததுன்னா அதை கட்டிக்கோங்க. இல்லைன்னா நூல் நீங்களே வீட்டில் குங்குமம் மஞ்சள் வச்சு தயாரிச்சுக்கோங்க. அதை காப்பு கட்டிக்கோங்க. ஏன்னா இப்போது இதுக்கு எதுக்காக இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு வெத்தலையும் கிடைக்கும், மாவிலையும் கிடைக்கும். ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் திடீர்னு கிடைக்காது இல்லையா? அதனால் காப்பு கட்டின பின்னாடி ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு மஞ்சள் தடவி அதுக்கு குங்குமம் போட்டு இட்டு அது வாராகி அம்மனுடைய சிரசாக நம்ம கருதுகிறோம். அதாவது தலையாக கருதி அதற்கு பிறகு அதனுடைய தாத்பரியமே அதுதானுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு கலசம் அமைக்கிறோன்னா மொத்த உடலாக இந்த கலசம் வந்து கழுத்து பகுதியாக அந்த கலசத்தினுடைய கழுத்து பகுதி சொல்லப்படுது. அதற்கு மேலே இருக்கிறது தலை, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உடம்பு, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி கலசம் அமைத்து அதற்கு மேலே அந்த தேங்காய் குடுமி இருக்கு இல்லையா, அதை எடுக்கக்கூடாது. அது மேலே ஒரு வஸ்திரத்தை சாத்தி விட்டுருங்க. புடவை இருந்தால் புடவை சாத்தலாம். இல்லை நீங்கள் எந்த வஸ்திரமாக இருந்தாலும் சுத்தமானதாக புதியதாக இருக்க வேண்டும். மஞ்சள், பச்சை, சிகப்பு, இதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சைக்கும் சிகப்புக்கும் முதலிடம் நான் உங்களுக்கு தர்றேன். நீல நிறம் கூட வாராகி அம்மனுக்கு பயன்படுத்தலாம். அதை சாற்றி விட்டு அந்த அம்பாளுக்கு ஒரு தட்டில் நைவேத்தியமாக என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு பிள்ளையாரை முதல்ல மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம். இல்லாட்டி பிள்ளையார் ஏற்கம் பிள்ளையாரோ எந்த பிள்ளையாராக இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கி விட்டு வாராகி அம்மனை அடுத்தது வணங்கலாம். அந்த நைவேத்திய தட்டில் பார்த்திங்கன்னா பால், பழங்கள், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அது வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு கிடச்சா வெத்தலை பாக்கு கட்டாயம் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு மணமான மலர்கள், இதில் முக்கியமாக மல்லிகைப்பூ கிடச்சிதுன்னா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போது பூ நிறைய பேருக்கு தட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினால அத்தரெல்லாம் வச்சுருப்பீங்க. அத்தர், புனுகு, ஜவ்வாது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மணமானதை நம்ம எதற்காக இந்த வழிபாட்டில் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நல்ல மனம் இருக்கின்ற இடத்துல நல்ல சக்திகள், தெய்வ சக்திகள் நம்மை சீக்கிரம் ஈர்க்க முடியும், தேடி வருவார்கள். நம்முடைய பக்தியை செலுத்தின பின்னாடி, வெறும் அது பூசுனால இல்லை, பக்தியை செலுத்தினோம்னா சீக்கிரத்தில் நம்மக்கிட்ட வந்து ஐக்கியம் ஆவாங்க. அப்படி நம்ம வீட்டுக்கு அழைச்சோம்னா வருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நல்ல மனமானது எது, புனுகு, ஜவ்வாது எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. அதை பூசிக்கிட்டு பூ கிடைக்கலன்னா சொல்கிறேன், சரியா? அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாட்டை தொடங்கலாம். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேட்கலாம். அதற்குரிய மந்திரங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அதை பார்த்து உங்களுக்கு எது தோதாக இருக்கோ, எது வாயில் நுழையுதோ அந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லையா, ஸ்ரீ வாராகியம்மனே போற்றிவோம் அப்படின்ற 108 முறையாவது சொல்லுங்கள் போதும். குங்குமத்தால் அர்ச்சனை செய்துக்கோங்க. முதல் நாள் செஞ்சுக்கோங்க. எந்த நாளில் நீங்கள் செய்கிறீங்களா குங்கும அர்ச்சனை செய்துக்கிட்டு அந்த குங்குமத்தை நீங்களும் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வைக்க கொடுங்க. உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும். இப்போது இந்த 9 நாளும் செய்யணுமா மேடம் அப்படின்னு திரும்ப இத்தனை சொன்ன பின்னாடியும் கேட்பீங்க. நான் தான் அதில் நாள்கள் பிரித்து கொடுத்துருக்கேன். கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த முதல் நாள் பிரதமையாக இருக்குது. அதிலும் பார்த்திங்கன்னா வாராகியம்மன் வழிபாட்டிற்குரிய சனிக்கிழமையில் தொடங்குது. அதனால் வந்து அந்த நாளில் வழிபாட்டை தொடங்குறது ரொம்ப நல்லது. இந்த கலசம்லாம் வச்சு வழிபாட்டை தொடங்குவது நல்லது. அப்படி இல்லை, அதை விட்டால் பார்த்திங்கன்னா பஞ்சமி நாளில், பஞ்சமி தேதியில் வாராகியம்மன் அவதரித்த காரணத்தினால பஞ்சத்தை போக்கக்கூடியவள் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லுவாங்க. அதனால் பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்குரிய திதி, அந்த நாளில் வழிபடலாம். அப்படி அதையும் விட்டிங்கன்னா அஷ்டமி நாளில் வழிபடலாம். அப்படியும் இல்லைன்னா புதன்கிழமை, சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரிம்மா, இத்தனை சொல்லிட்டீங்க. என்னைக்கு வந்து இந்த ஆஷாட நவராத்திரி துவங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 6ஆம் தேதி 6/7/2024 ஆண்டு. அதற்குரிய பதிவு தான் நான் கொடுத்துட்ருக்கேன், சரியா? சரி, எந்த நேரம், ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா நம்ம கலசம் அமைக்கிறதுக்கு, வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நேரம் இருக்குது. நான் நேரத்தை சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. 6/7/2024 இந்த நாள் தான் ஆஷாட நவராத்திரி நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதில் பார்த்தீங்கன்னா கலசம் அமைக்கவோ பூஜை ஆரம்பிக்கவோ நேரமாக சொல்லப்படுவது காலையில் 5:48 அதிலிருந்து நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மணி வரை, காலையில் 10:05 வரைக்கும் நமக்கு முதல் முகூர்த்தமாக தரப்பட்டு இருக்குது. அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நேரமே பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 17 நிமிடங்கள் இருக்குது. அதை தவற விட்டுட்டோம், அந்த நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா
அபிஜித் முகூர்த்த நேரமாக சொல்லப்படுகின்ற 11:48 அதே நாளில் தான் 6ஆம் தேதியே 11:48 12:39 வரைக்கும், அதாவது 51 நிமிடங்கள் நமக்கு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம், கலசம் அமைக்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாள்களில் பஞ்சமி திதி என்னைக்கு வருது அப்படின்னா 10ஆம் தேதி 10/7/2024 காலை 8:31 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பஞ்சமி திதியாகவே இருக்குது. அது 11ஆம் தேதி காலை 10:19 வரைக்கும் இருக்குது பஞ்சமி திதி. அடுத்து அஷ்டமி திதி எப்போலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 13ஆம் தேதி 13/7/2024 2:13 அஷ்டமி திதி ஆரம்பித்து 14ஆம் தேதி மாலை 4:02 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம இந்த அஷ்டமி திதியை முழுமையாக கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இன்னொரு முறை சொல்கிறேன், பஞ்சமி நீங்கள் 10ஆம் தேதி மாலையில் அல்லது 11ஆம் தேதி காலையில் 10:15 பஞ்சமி வழிபாடு வாராகி அம்மனுக்கு கொண்டாடிக்கலாம். அதற்கடுத்தது அஷ்டமி வழிபாடுன்றது பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி மாலை அல்லது 14ஆம் தேதி காலையில் கொண்டாடிக்கலாம். 14ஆம் தேதி இன்னும் உத்தமம் அப்படிம்பேன் அஷ்டமி வழிபாடு. ஏன்னா அன்றைக்கு சூரிய உதய நாழிகையிலிருந்தே அந்த திதி இருக்குது இல்லையா, நாள் முழுக்க இருக்குது, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் தாராளமாக அன்னைக்கு கூட நீங்கள் வழிபட்டுக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு காலையில் வழிபாடெல்லாம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை வழிபாட்டையும் நம்ம செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடு என்பது பார்த்திங்கன்னா உங்களுடைய வசதிக்கேற்ப நேரத்தை கடைபிடிச்சிக்கோங்க. இதில் சொல்லுவீங்க நிறைய பேர், எங்களால் முடியலிங்க, நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நிறைய நாள்கள் இருக்குது, 9 நாள்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10ஆவது நாள். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா என்றைக்கு இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி வழிபாட்டை முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15ஆம் தேதி நமக்கு நவமி திதி ஆரம்பிக்குது இல்லையா, அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் இருக்குது. அதனால் 15ஆம் தேதி தான் இந்த வழிபாட்டை நம்ம முடிக்கணும். வழிபாட்டை முடிக்கும்போது நீங்கள் வேணும்னா யாரையாவது வீட்டுக்கு அழைச்சி 4 பெண்களை அழைச்சி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடெல்லாம் கொடுத்து அவங்க பெரியவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சின்னவங்களுக்கெல்லாம் இது கொடுத்துக்கலாம். வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சும்மா ₹1 நாணயம் வச்சு ஒரு 4-5 பேருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. இதில் முடிக்கும்போது எப்போவுமே வழக்கமாக சொல்கிறது தான், எல்லா ஏழை எளியவர்களுக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம விரதத்தை திறந்தோம்னா எப்போவுமே பலன் கூடுதலாக கிடைக்கும். சரி, அந்த 15ஆம் தேதி எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணுங்க வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் அந்த பிரதோஷ காலம் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் வழிபாட்டை முடித்து கொண்டு நீங்கள் விரதத்தையும் முடித்து கொள்ளலாம். பக்கத்தில் கோயிலில் போயிட்டு சப்த மாதர்கள் கன்னியர்கள் இருந்தாங்கன்னா அதில் வாராகி அம்மனை தரிசனம் செய்து அவங்களுக்கு நன்றி செலுத்திட்டு கும்பிட்டு வாங்க. நிறைய கோயில்களில் இப்போ வாராகி அம்மன் நிறைய கோயில்கள் உருவாகிட்டு கூட இருக்குது. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போதைக்கு நான் அடுத்தது சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நம்ம விஹா ஆன்லைன் பற்றி. நம்ம விஹா ஆன்லைனில் புதிதாக பல பொருள்கள் நாங்கள் அன்றாடம் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அத்தனையுமே பயனுள்ள பொருள்களாக இருக்கும். சிலர் நீங்கள் வேண்டி கேட்டுக்கிறதுனால அந்த பொருள்களை எல்லாம் நான் அப்லோட் செய்துக்கிட்டே இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது என் குடும்பத்தினரால், அதாவது நான், என் கணவர், குழந்தைகள் நடத்துகின்ற எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. விஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பையும் நடத்திக்கிட்டு வரணும். நீங்கள் விஹா.ஆன்லைன் அதுலேயும் போய் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், அல்லது விஹா ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பொருள்களை பார்க்கலாம், ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்க, அதுக்கெல்லாம் ஏதாவது இன்னும் கூடுதல் விவரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் எங்களுடைய ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு மற்றும் எங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் தரப்பட்டிருக்கு. எங்கள் விஹா கடையை நடத்திட்டு இருக்கோம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான ஸ்டோர் அட்ரஸும் கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர், கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம், கூகுள் ரூட் மேப் அனைத்தும் லிங்க்ஸாக தந்திருக்கோம்.
அதை பின்பற்றி எங்கள் கடைக்கு வரலாம். பொருள்களை நீங்கள் ஆப்லேயும் வாங்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கலாம். இதில் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கட்டாயம் உண்டு. எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும் நம்ம நாட்டில் உங்களுக்கு எங்களுடைய பொருள்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து சேரும். இதில் நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது. அதாவது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது, வேறு எந்த வெப்சைட்லேயும் கிடைக்காது. அதாவது விஹா முத்திரை கொண்டு என்னுடைய பெயர் அந்த முத்திரையில் இருக்கும், விஹா அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கும். அதில் அந்த முத்திரை கொண்டு வேறு எந்த வெப்சைட்லேயாவது இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதே போல் எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா கடையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்துகிறோம் இல்லையா, அந்த கடைகள் தவிர வேறு எந்த கடையிலும் நாங்கள் விற்பனைக்கு கொடுக்கல அப்படின்றத தெளிவாக நான் சொல்லிக்கிறேங்க. இது எல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை சொன்னாலும் அந்த டூப்ளிகேட் அப்படின்றது ஒன்று உருவாகிட்டு இருக்கு இல்லையா, அதை வாங்கி என்னுடைய பொருள்கள் தரமானது நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இப்போது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நல்ல கிடைக்கும் ரிசல்ட் அப்படின்னு வேறு எங்கேயாவது வாங்கிட்டு ஏமாந்து என்னையும் திட்டக்கூடாது, நீங்களும் ஏமாறக்கூடாது. அதனால தான் இது திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.